ஹாய் ஜெஸ் லவர்ஸ், எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த வீடியோ. எஸ், ஃபிடே ரேட்டிங் எப்படி ஓப்பன் பண்ணுறது. ஓகே, ஃபிடே ரேட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். வேர்ல்டு வைடாக உங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு நம்பர்ஸ், அதுதான் ஃபிடே ரேட்டிங்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, நீங்கள் எந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவர், நீங்கள் ப்ரோ லெவல் பிளேயரா இல்லை ப்ரோ மேக்ஸ் லெவல் பிளேயரா அப்படின்றத தீர்மானிக்கிறதுக்காக கொடுக்கப்படுற ஒரு நம்பர்ஸ் தான் இந்த ரேட்டிங். இதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் 2 வகையான டூர்னமெண்ட்ஸ் நடக்கும். ஒன்று அன்ரேட்டட் ஈவெண்ட், இன்னொன்று ரேட்டட் ஈவெண்ட். இந்த அன்ரேட்டட் ஈவெண்ட்க்கு போய்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி நீங்கள் வின் பண்ணாலும் எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. உங்களுக்கு ரேட்டிங்க்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. நீங்கள் போக வேண்டிய டூர்னமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரேட்டட் ஈவெண்ட். இந்த ரேட்டட் ஈவெண்ட்க்கு போனீங்கன்னா அங்கே நீங்கள் வந்து 3 விஷயத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு, நீங்கள் 5 ரேட்டட் பிளேயர் கூட நீங்கள் விளையாடணும். 2வது விஷயம், நீங்கள் ஒரு ½ பாயிண்ட் கெயின் பண்ணணும். 3வது விஷயம், உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1400க்கு மேலே இருக்கணும். 1400க்கு மேலே இருக்கணும். இந்த 3 விஷயமும் கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ரேட்டிங் ஓப்பன் ஆகும். இந்த 3 விஷயமும் குறிப்பிட்டிருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டர் மேனுவல் அப்படின்ற ஒரு புக்கில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேட்டிங் ஓப்பன் ஆகாது. இதுக்கு உள்ள நிறைய டீப்பான திங்ஸ் இருக்குது, அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, நான் ஃபிடே ரேட்டிங் ஓப்பன் பண்ணுறதுக்கான கல்குலேஷனை வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன், ஏன்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானது. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரேட்டிங் ஓப்பன் பண்ணுறதுக்கான சிம்பிளான ட்ரிக்ஸை சொல்கிறேன். என் பேரண்ட்ஸ் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் அண்ட் செய்யக்கூடாத விஷயங்கள் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக ரேட்டிங் ஓப்பன் ஆகும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் நிறைய பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு லோக்கல் ஈவெண்ட்டில் அல்லது ஒரு கிளப் ஈவெண்ட்டில் நீங்கள் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டீங்கன்னு வைப்போம். இப்போ ஒரு சாம்பியன் அல்லது ரன்னர் அப் வந்து கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதை அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உடனே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா, ஓகே நான் ரேட்டட் எடுக்கலாம், நானும் ரேட்டட் எடுக்கலாம், நான் இன்டர்நேஷனல் டூர்னமெண்ட் போக போகிறேன் அல்லது ஒரு ரேட்டிங் ஈவெண்ட் போக போகிறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் போவீங்க. ஆனால் அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா உண்மையான ரேட்டட் பிளேயர்ஸ், உண்மையான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவங்க வந்து அங்கே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுவீங்க. ஸோ இதில் என்ன ஃபர்ஸ்ட் நடக்கும் அப்படின்னா, மென்டாலிட்டி அப்படியே உங்கள் மனநிலை அப்படியே உடஞ்சி போயிடும். முக்கியமாக சின்னவங்களுக்கு பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு லோக்கல் ஈவெண்ட்டில் அவர் சாம்பியன் எடுத்துட்டார் அப்படின்னா இவர் ஓகே, இவர் நல்ல ப்ளே பண்ணக்கூடியவர்னு சொல்லி ரேட்டட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் சூன் போவீங்க, விரைவாக போவீங்க. அங்கே போனால் அந்த ரேட்டட் பிளேயர் கூட அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ நிறைய லாஸஸ் வரும். நிறைய லாஸ்ட் ஆகும்போது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம ரேட்டட் பிளேயருக்கு எகென்ஸ்டாக விளையாடவே முடியாது அப்படின்ற ஒரு மனநிலை வந்து அவங்களுக்கு வந்துடும். ஸோ கண்டினியூஸாக லோக்கல் ஈவெண்ட், அன்ரேட்டட் ஈவெண்ட் அதில் கூட போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோஸ்ட்டு தான் ஆகுவாங்க. அதனால குயிக்காக அவங்கள வந்து இன்டர்நேஷ்னல் டூர்னமெண்ட்க்கோ அல்லது ரேட்டட் டூர்னமெண்ட்க்கோ எக்ஸ்போஷர் பண்ணாதீங்க. உங்கள் கோச்சஸ் கிட்ட நீங்கள் கேளுங்க. உங்கள் கோச்சஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இவர் வந்து ரேட்டட் பிளேயரை பிரேக் பண்ணக்கூடியவர், அந்தளவு பர்ஃபார்மன்ஸ் வந்து இவருக்கு இப்போ இருக்குது. அல்லது யாருமே அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கோச்சஸும் இல்லை, பேரண்ட்ஸும் அட்வைஸ் பண்ண யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா chess.com அல்லது லீச்சஸ், இது வந்து ஒரு 2மே பிளாட்ஃபார்ம், செஸ் ப்ளே பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. இதில் நீங்கள் 1600 அல்லது 700 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1500 சரி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரேட்டட் பிளேயரை பீட் பண்ணக்கூடியவர் அப்படின்னு நீங்கள் அசம்ஷன் பண்ணி நீங்கள் வந்து டூர்னமெண்ட்க்கு போகலாம். இதை எடுக்காமல் அல்லது இந்த சஜஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் ரேட்டட் ஈவெண்ட்க்கு போனீங்கன்னா ஒரு நாளும் ரேட்டிங் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ் கன்சிடர் திஸ். சரி, ஆனால் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணலான்னா, இப்போ ரேட்டட் ஈவெண்ட்க்கு போயிட்டு இந்த பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ணி பழகாட்டி அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது உண்மை தான். ஆனால் நீங்கள் அந்த ரேட்டட் ஈவெண்ட்க்கு போயிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக லொஸ்ட் ஆகினா கூட பரவாயில்ல. நீங்கள் 5 பிளேயரை ஃபேஸ் பண்ணுறீங்க அல்லது 4 பிளேயரை ஃபேஸ் பண்ணுறீங்க, எல்லா மேட்சும் லொஸ்ட் ஆகுறீங்கன்னா கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் ஒரு ட்ரோ அல்லது 1 பாயிண்ட் நீங்கள் கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, ரேட்டிங் கல்குலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் விளையாடுற எல்லா மேட்சஸும் வந்து கல்குலேஷனுக்கு இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் அடுத்தடுத்து வர மேட்சஸை வந்து வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா உங்களுக்கு டிரெக்டாக ரேட்டிங் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அடுத்தடுத்து வர்ற மேட்சஸில் நீங்கள் லொஸ்ட் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு காலத்துக்கும் எந்த ஒரு காலமும் ரேட்டிங் ஓப்பன் ஆகிறது கஷ்டம். நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய கோச்சஸ் அண்ட் ஹை லெவலில் ட்ரெயின் பண்ணுற கோச்சஸ் கிட்ட நான் கேட்டிருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க கிட்ட 40 to 60 கேம்ஸ் கிட்ட ப்ளே பண்ணியிருக்காங்க, அதுவும் ரேட்டட் ஈவெண்ட்டில். பட் ஸ்டில் அவங்களுக்கு இன்னும் ரேட்டிங் ஓப்பன் ஆகலை. ரீசன் என்னென்னா, அதுக்கு முன்னாடி அவங்க நிறைய ரேட்டட் பிளேயர் கூட லோஸ்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அப்படி லொஸ்ட் ஆகியிருக்க சந்தர்ப்பத்தில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் வந்து ஒரு நாளும் 1400க்கு மேலே வராது. ஸோ அப்படி வராத சந்தர்ப்பத்தில் இவங்களோட ரேட்டிங் வந்து ஓப்பன் ஆகாது. இந்த ரேட்டிங் வந்து ஓப்பன் ஆகாது. அதே நேரத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, நிறைய டூர்னமெண்ட்க்கு போகிறது, நிறைய ரேட்டட் டூர்னமெண்ட்க்கு போகிறது, ஒரு ½ பாயிண்ட்டாக எடுக்கிறது. அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சம்டைம்ஸ். ஆனால் ஓப்பன் ஆகிற ரேட்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்ஜில் தான் இருக்கும். அதாவது 1410
20, 30 அந்த 1400க்கும் 1500க்கும் இடைப்பட்ட ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த ரேஞ்சில் நீங்கள் ரேட்டிங் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்காக இந்த ரேட்டிங் வந்து இல்லாமல் போயிடும். ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் நீங்கள் லொஸ்ட் ஆகும் போதே என்ன ஆகிரும் அப்படின்னா அந்த ரேட்டிங் கம்ப்ளீட்டாக வைப் அவுட் ஆகிரும். அதாவது 1400க்கு கீழே போயிடும். கீழே போனால் இந்த ரேட்டிங் வந்து பப்ளிஷ் ஆகாது. உங்களுக்கு வெளிப்படையாக தெரியாது இந்த ரேட்டிங் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஏன்னா 1400க்கு கீழே போனால் அதை வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ரேட்டிங் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப லேசி, ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நீங்கள் ஓப்பன் பண்ணுற ரேட்டிங் வந்து கிட்டத்தட்ட 1600-700 ரேட்டிங் ரேஞ்சில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. அதை மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. ஏன்னா நீங்கள் கண்டினியூஸாக வின் ஆக போகிறதும் இல்லை, கண்டினியூஸாக லொஸ்ட் ஆக போகிறதும் இல்லை. லாஸ் அண்ட் வின் வந்து மாறி வரப்போகுது. ஸோ உங்களுக்கு அந்த ரேட்டிங் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் 1400 to 1500 ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான ரீசன் இதுதான். ஸோ நீங்கள் ரேட்டிங் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணி காமாக பொறுமையாக உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங்கை அதிகரித்த பிறகு நீங்கள் இந்த அளவு ரேட்டிங்கில் இந்த அளவு பிளேயர்ஸை நான் ஃபேஸ் பண்ணக்கூடியவனா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்கள் போயிட்டு ஒரு ரேட்டட் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். முக்கியமாக பேரண்ட்ஸ், சின்ன வயசு ஆக்களை வந்து நீங்கள் வந்து உடனடியாக ரேட்டட் ஈவெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அது தப்புன்னு சொல்கிறத விட அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரேட்டிங் வந்து குயிக்காக அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து ரேட்டட் பிளேயருக்கு எகேன்ஸ்டாக லொஸ்ட் ஆகும்போது நீங்கள் அவங்கள ப்ளேம் பண்ண தொடங்கிடுவீங்க. அப்படி ப்ளேம் பண்ண அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு ஃபீலிங் வரும், நம்மளுக்கு ரேட்டட் பிளேயர்ஸ் கூட ப்ளே பண்ணவே முடியலையே, நம்ம எப்போவுமே கண்டினியூஸாக லொஸ்ட் ஆகுறோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடும். அப்படி ஒரு ஃபீலிங் வந்துருச்சுன்னா அதை மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நீங்கள் பொறுமையாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங்கை நல்லா, அதாவது அவங்களோட லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ண பிறகு அவங்களோட ரேட்டட் டூர்னமெண்ட்க்கு கூட்டிகிட்டு போங்க. அங்கே போனீங்கன்னா அவங்க கண்டிப்பாக 5 to 5 மேட்சஸ் விளையாண்டாங்கன்னா அட்லீஸ்ட் 3 to 4 சரி வின் பண்ணுவாங்க. அப்படி வின் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிற ரேட்டிங் எந்த ரேஞ்சில் இருக்குன்னா 1600 ரேட்டிங்கில் இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது. ஸோ அதனால் அவசரப்படாதீங்க. எப்படியுமே ஒரு 2 years 2.5 years ஆகும் ஒரு நல்ல ரேட்டட் பிளேயர்ஸ் வந்து உருவாகிறதுக்கு, ஒரு பிகினர் லெவல்லேருந்து படிக்கிறவங்களுக்கு. அதனால நீங்கள் வெயிட் பண்ணி போங்க, அவசரப்படாதீங்க. பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதுக்கான கல்குலேஷன் ப்ராசஸை வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கான ரேட்டிங் வந்து ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். பட் மறுபடியும் சொல்கிறேன், ரேட்டிங் எடுக்கிறது ஈஸி, அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட லெவல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஸ் ரிலேட்டடான உங்களுக்கு டவுட் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நான் அதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதை உங்களுக்கு தெரிஞ்ச பிடிச்ச செஸ் பிளேயர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். See you again.